செருப்பு கீழே விட்டுறலாம். நம்மளை வந்து வழிகாட்டி கொண்டுட்டு போகிறது இந்த ஒயிட் ஹவுஸ் தான். ஒயிட் ஹவுஸுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வணங்கணும். கடவுளே, ஆண்டவா, முருகா, ஒயிட் ஹவுஸே நல்ல மாதிரி ஓட்டி நல்ல மாதிரி பழைக்கணும். பையனோட மீண்டும் சரி பண்ணிக்கணும். சரியா? எப்படி வண்டி மூவ் பண்ணணும்னு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொருத்தங்கிட்ட போய் தெரியும் போது வெக்கமாக இருக்கும். தன் பையன்கிட்ட நம்ம கற்றுக்கிறது சந்தோஷமா இருக்குது. அவ்வளோதான் விஷயம். வந்து எப்படா இந்த வண்டி இப்படி ஓட்டுற, இவ்வளோ வெயிட்டு சாச்சியும் நிமித்தியும் தள்ளியும் எப்படி ஓட்டுற, அது ஏன்டா இப்படி நான் சொல்றது கேளுங்க. இவ்வளவு சிரமப்படக்கூடாதுன்னு தான் உனக்கு காரு வாங்கி கொடுத்துருக்குறேன். நீ இத்த பெரிய வண்டி இந்த ஆணையை வாங்கிட்டு வந்துட்டு சிரமப்பட்டுட்டு அங்க வலிக்குதுப்பா இங்க வலிக்குது, இதனால தான் நீ வலிக்குதுன்னு சொல்லி இல்ல மூஞ்சில சிரிப்பை பாருங்க, மூஞ்சில சிரிப்பை பாருங்க. நானும் வண்டி ஓட்டுறேன்ப்பா. சும்மா கிளச்ச மெல்ல மெல்ல விடுங்க. கிளச்ச பிடிங்க, கிளச்ச பிடிங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஏபிகே மோட்டோ விளாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ஹார்ஸை எங்கள் டேடிக்கு ஓட்ட வைக்கிறதுக்கு உண்டான ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். வேறு லெவலில் இன்றைக்கி ஃபன் இருக்க போகுது. ஒயிட் ஹார்ஸ் ஓட்டுறதுல செம ஆர்வமாக இருக்கிறாரு. இன்றைக்கி கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் டே ஒயிட் ஹார்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஓட்டணும் அப்படின்றத வந்து இன்றைக்கி கற்றுக் கொடுக்க போகிறேன். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போகுது. கமெண்ட் கேஸ், இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. எங்கள் அப்பா எப்படி இவ்வளோ பெரிய பைக் வந்து ஓட்ட போகிறாருன்னு தெரியல எனக்கு. அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். இன்றைக்கி நடக்கிற எல்லா ஃபன்னு வந்து ஒன்று விடாமல் இந்த வீடியோஸில் இருக்க போது. ஸோ ஓகே கேஸ், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தோன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஆளே நடமாட்டம் இல்லாத ஒரு லொக்கேஷனுக்கு வந்து வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தது உங்கள் டேடிக்கு வந்து வண்டி ஓட்டி கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஒவ்வொரு நாள் வந்து பிளான் பண்ணுறதா இருந்தேன். இன்றைக்கி டேடிக்கு லீவு, அதனால் இன்றைக்கி நான் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், எம்டியான ரோடு. இதில் வந்து இந்த வயக்காட்டுக்கு தோட்டத்துக்கு போகிற ரோடு. அதனால் ஆள் நடமாட்டம் கம்மி, ரொம்ப யாருமே வரமாட்டாங்க. எங்கள் டேடி வந்து நம்ம ஒயிட் ஹவுஸோட ரெடியாக இருக்கிறாரு ஹெல்மெட்டோட. ஸோ இன்றைக்கி வண்டி ஓட்டிடலாமாப்பா? ஓட்டிடலாம்ப்பா. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நான் ரொம்ப நாள் ஆசை தான். இருந்தாலும் நீ எனக்கு வண்டி ஓட்டி பழகி கொடுக்கறது தான் எனக்கு பெரிய வருத்தமா இருக்குது. ஏன்னா நீ வண்டி ஓட்டுறது வந்து சைக்கிளே உனக்கு ஓட்ட தெரியாம இருந்து, நான் உனக்கு சைக்கிள் ஓட்டி குரங்கு புடல் ஓட்டி ரொம்ப நாளா உனக்கு வண்டியை 3 சைக்கிள் வாங்கி கொடுத்து முள்ளுக்குள்ளார விட்டுலாம் ஓட்டினேன். ஆனா இன்னைக்கு எனக்கு வண்டி ஓட்டி பழக்கிற நீ வந்திருக்கிற. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் தான். தன் மகன் வந்து அப்பாவுக்கு வந்து வண்டி ஓட்டி பழக்கிறான்றது ஒரு பெரிய சிறப்பான விஷயம். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது. அப்பாவும் மகனும் வந்து ரொம்ப டீப்பா இருக்கிறது வாழ்க்கையில வந்து பெரிய விஷயம். இன்னைக்கு பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எல்லார இடத்துலயும் பாத்தீங்கன்னா அப்பாவும் மகனும் பேசுறது 199% கிடையாது. என்ன காரணம்னா பண பிரச்சனை, கௌரவ பிரச்சனை. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நம்ம வீடியோ பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இந்த வண்டியை ஓட்டி பழகணும்னு தான் எனக்கு ஒரு இது. முடிஞ்ச அளவுக்கு நான் கத்துக்கிறேன். ஆனா உன்னோட ரைடுக்கு வர்றதுக்கு நான் தான் ஒரு டுக்காட்டி வண்டி வாங்கணும்னு இருக்கிறேன்ல, அந்த வண்டி வாங்கிறது முன்னே இதை ஓட்டி பழகிட்ட வேலை முடிஞ்சது. இருந்தாலும் நான் வந்து கீர் வண்டிக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கிறேன், ஸ்கூட்டருக்கு வாங்கியிருக்கிறேன். அது கை கீரு, இது கால் கீர். கையும் ஒன்று தான் கால் ஒன்று தான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து எக்ஸ்பீரியன் டேட்டு 2025 வந்து லைசன்ஸ் முடியுது, ரினியூவல் பண்ணிக்கிறேன். அடுத்தது நீங்க எங்க லடாக் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, கூட வர்றதுக்கு அந்த டுக்காட்டி தானே அப்போ அது டுக்காட்டில இல்ல KTM டியூக் ரைட், அந்த வண்டி தான் எனக்கு ஆசை. இருந்தாலும் இன்னைக்கு இந்த வண்டியை ஓட்டிடலாம். கொஞ்சம் பழக்கம் தான், மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கிறேன். அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுடைய நண்பா இருந்துட்டு நானும் இந்த வண்டியை ஓட்டி பழகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. மகன் சொல்றான், அப்பா உனக்கு சப்போர்ட்டே இல்லன்னு இருக்கிறான். ஆனா சப்போர்ட்டே இல்லையா? போன நேத்து போட்ட ஷார்ட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள 5000 வியூஸ் வந்து போயிருச்சு. ஓடி இருக்குது. மக்கள் சப்போர்ட் இருக்குது. என்னால முடியும், ஓட்ட முடியும், என்னால வின் பண்ண முடியுன்றதா இன்னைக்கு வந்து இந்த வண்டியை ஓட்டி காட்டுறது சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு முழு ஆதரவு கொடுங்க. நானும் உங்களோட நண்பனோட நான் மோட்டோ விளாக்ஸ்ல கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்குது. நம்மளது பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பாத்தீங்கன்னா வந்து தமிழ் மருத்துவத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏபிகே விளாக்ஸ்ல ரொம்ப சிறப்பா இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் நமக்கு ஆதரவு இருக்குது. அதே மாதிரி மோட்டோ விளாக்ஸ்லயும் நமக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டை கொடுங்க. என்னென்ன செய்யணும், எப்படி பேசணும், எவ்வளோ அன்பா இருக்கிறதுக்கு என்ன வழி, நம்ம இதெல்லாம் எப்படி நாம காலத்தை பாஸ் பண்ண முடியுன்றதை இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. சரி ஓகே எஸ், இன்னைக்கு வந்து மெயின் மோட்டோவே அப்பாவும் பையனும் வந்து எந்த அளவுக்கு ஜாலியா இருக்காங்க, எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்றத ஒரு கான்செப்ட் தான் கொடுத்துருக்குறேன். அப்படிங்க இதை பார்த்த பெரிய மண்டை ஓடாட்டு இருக்குது. இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன ஹெல்மெட் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு இதை வச்சு தான் வண்டி ஓட்டணும்னு இருக்கிறேன்.
பார்க்கலாங்க. ஏன்னா நமக்கு தலை தகுந்த மாதிரி இருக்குங்க. சரிங்களா? இது வந்து அப்பா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமு ஆமாம் இந்த மாதிரி ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் போடுறாரு. அவர் வந்து ஸ்கூட்டருக்கு வந்து இந்த ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் தான் வச்சிருப்பாரு. இருந்தாலும் எனக்கு இது வந்து ஒரு மூட்டை தூக்கி வச்ச மாதிரி இருக்குங்க. ரொம்ப வெயிட்டா இருக்குது. இருந்தாலும் ஓட்டுறதுக்கு ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டக்கூடாது சட்ட திட்டங்கள் இருக்குது. அந்த சட்ட திட்டத்தை நான் மதிக்கிறேங்க. ஏன் சட்ட திட்டத்தை மதிக்கிறேங்கன்னா, அரசு வந்து தன் உயிரை பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து சட்டத்திட்டங்களை தீட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்காக இல்லைங்க, இது நமக்காக. இதை நாம் பயன்படுத்தணும். ஹெல்மெட்ன்றது நம்ம வந்து உயிர் காக்கக்கூடிய தலை கவசங்க. இதை கண்டிப்பாக அணிங்க. எல்லாரும் சப்போர்ட்டாக இருக்கும். யாருக்கு தொந்தரவு இருக்காது. தன் மகன் வெளியில் போயிட்டு வரானும் போது பாதுகாப்பாக போயிட்டு வரான்றதுக்கு தான் இந்த தலைக்கவசம். உயிரை நம்ம பாதுகாப்போம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பிரச்சனை இல்லைங்க. வண்டி எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம உடல் இருந்ததுன்னா நல்லா சம்பாதிக்கலாம், ஆயில் ஆரோக்கியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் ஹெல்மெட் முடிஞ்சாலும் ஹெல்மெட் போட்டுக்குங்க. கைக்கு க்ளவுஸ் போட்டுக்குங்க. காலுக்கு ஷூ போட்டுங்க. உங்களுடைய பாடியை வந்து பாதுகாத்துங்க. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அப்பா அம்மாவுடைய ஞாபகம் இருக்கணுங்க. வீட்டில் அப்பா அம்மாவுடைய ஞாபகம் இருக்கணும். நம்ம வண்டி ஓட்டிட்டு போகிறத வந்து ஸ்பீடை குறைச்சி நார்மலாக பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மோட்டோ விளாக்ஸில் பார்க்குறவங்க அனைத்தரும் சந்தோஷமாக இருக்கணும். என்னை பொறுத்த அளவுக்கு வருத்தத்தோடு இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் எப்பயுமே எதுவுமே முன்னேற முடியாது. சந்தோஷமாக இருந்தோம்னா என்னைக்கா இருந்தாலும் நம்ம முன்னேற முடியும். இப்போ இந்த வண்டி எப்படி இயக்கலான்றது என் தன் மகன் எனக்கு சொல்லி கொடுக்குறான். அது ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்னு வச்சுங்க. நான் கற்றுக்கிற வரைக்கும் அவன்கிட்ட லேசாக நான் போகணுங்க. வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா நமக்கு விஷயம் நமக்கு வேணும்ல. இதை கற்றுக்கிற வரைக்கும் அவனுக்கு லேசாக போயிட்டு அவனை அழுங்காம ஓரம் கட்டிட்டா நம்ம மோட்டோ விளாக்ஸ்ல நம்ம ஜம்மு. அப்போ ஓட்டி கத்து கொடுத்துட்டா எப்ப வேணாலும் என் வண்டி எடுத்து நீங்க வெளியே கிளம்பிடுவீங்க. அதுக்குதான் இவ்வளவு ட்ரை பண்ணி அவன் காலை பிடிச்சிட்டு இருக்கிறேங்க. வேற ஒண்ணும் இல்ல. சில விஷயம் எப்படி வண்டியை மூவ் பண்ணணும்னு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொருத்தங்கிட்ட போய் தெரியும் போது வெக்கமா இருக்கும். தன் பையன்கிட்ட நம்ம கத்துக்கிறது சந்தோஷமா இருக்குது. அவ்வளவுதான் விஷயம். தெரிஞ்சுட்டு பின்னால அழுங்காம அவனை ஓரம் கட்டிட வேண்டியதான். இன்னைக்கு பேண்ட் போட்டு வரலீங்க. நம்ம விஷயமே இது வந்து எங்க அப்பா இன்னைக்கு முத நாளே வேட்டி கட்டு வெறியா கட்டுறாரு. இந்த வண்டி ஓட்டுறதே மெயின் வந்து பேண்ட் லோயர் போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஈஸியா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கிராமப்புறத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை இப்படிதாங்க இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? என்னப்பா இன்னைக்கு ஓட்ட ஆரம்பிக்கலாமா? ஓட்ட ஆரம்பிக்கலாம்ப்பா. இருப்பா. நம்மளுடைய எப்பயுமே நம்ம வண்டி எடுக்கிறதுன்னு நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம கடவுளை வணங்கிட்டு தான் நம்ம வண்டி எடுக்க போறோம். முதல் என்ன செய்யறோம்னா, இந்த செருப்பு கீழே விட்டுறலாம். நம்மளை வந்து வழிகாட்டி கொண்டுட்டு போகிறது இந்த ஒயிட் ஹவுஸ் தான். ஒயிட் ஹவுஸுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வணங்கணும். கடவுளே, ஆண்டவா, முருகா, ஒயிட் ஹவுஸே இந்த நல்ல மாதிரி ஓட்டி நல்ல மாதிரி பழைக்கிறணும். பையனோட மீண்டும் சரி பண்ணிக்கிறணும். சரியா? என்னப்பா போய் ஒயிட் ஹவுஸ் காலில் போய் எவ்வளோன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஒயிட் ஹவுஸ் வந்து இனி நம்மளை பயணம் பண்ணுறது ஒயிட் ஹவுஸ். சரியா? நீ வந்து ஒயிட் ஹவுஸை தள்ளிட்டு போகணும். ஒயிட் ஹவுஸ் இப்போ என்ன ஓட்டிட்டு போகுது. அதனால அதுக்கு ஒரு நன்றி. உங்க சேஃப்டிக்கு. ஆமா, ஒயிட் ஹவுஸ் சொல்லிட்டேன். பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வாடான்ட்டு. பத்திரமா கூட்டிட்டு போறதுக்கு அதுக்கு அதை வணங்கி இருக்கிறேன். கடவுளை வணங்கிட்டு இதை வணங்கணும். சரியா? நீங்க எடுத்தோடனே உங்களுக்கு இந்த வண்டியை பத்தி நான் சொல்லிடுறேன். சரியா? இது வந்து கிட்டத்தட்ட 230 கிலோ இருக்கிற வெயிட். அப்படியா? ஆமா. நீங்க பையன் டிவிஸே 50 கிலோ இருக்குது. இது 200 கிலோ வருதா? சரி, பரவாயில்ல, விடு. ஒண்ணுமே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்ட இருக்கிற இவ்வளவு வெயிட்டுக்கு அது கீழே தான் நிக்குது. விட்டு பிரச்சனை விடு. அடுத்தது சீட் வந்து கம்ஃபர்ட்டா இருக்கும் உட்கார்றதுக்கு. சரிங்களா? அதுக்காக தான் இந்த வண்டியில லாங் ரைடு எல்லாம் போறது. சரி, ஒரு டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு தெரியுமா இந்த வண்டி? இந்த வண்டி 20 லிட்டர் கெப்பாசிட்டி. 20 லிட்டர். ஆமா. சரி, நமக்கு 20 லிட்டருக்கு வேலை இல்ல. ஏன் வேலை இல்ல? பெட்ரோல் நான் அடிச்சா நீங்க ஜாலியா எடுத்து. நம்மளுக்கு இல்ல 20 லிட்டர் அடிச்சு பெட்ரோல் ஓட்டுற அளவுக்கு நம்மளால முடியாது. கொஞ்சமா ஊத்திக்கலாம். சரி, கொஞ்சமா ஊத்திக்கலாம். சீட்டு இவ்வளவு அளவே போதுமா? நமக்கு நம்ம பெட் ஆக்சலுக்கு போகணும்னா விஷயம் இவ்வளவுதான். ரொம்ப லாங் ஓட்டுறனால கம்ஃபர்ட்டா இருக்கிறது இது 2 சீட்டு. சரி, ஓகேவா? பின்னாடி ஓட்டணுமா? ஆமா, இதுதான் உட்காந்து ஓட்டணும். சரி, இந்த படுத்துட்டு ஓட்டுறாங்களே, இங்க இருந்து உட்காந்து ஓட்டலாமா? இங்க இருந்து உட்காந்து? அது வேற வண்டி. அது வந்து எப்படி சொல்றேன்னா, அது சூப்பர் ஸ்போர்ட்னு வைங்க. அது ரேஸ் ஓட்டுறது அந்த மாதிரி. அது வேற கேட்டகரி, இது வேற கேட்டகரி. இது நேரா உட்காந்து ஓட்டணும். ஆமா, இது வந்து 500 சிசி. சரி, நம்ம டிவிஎஸ் மாதிரி 50 சிசி கிடையாது. லைட்டா த்ராட்டில் கொடுத்தாலே அதுக்கு உண்டான பவர் அதை காட்ட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஆமா, நம்ம த்ராட்டில் வந்து எவ்வளவு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போவோம். சரி சரி. எப்படிப்பா தள்ளி பார்க்கட்டுமா? இத எப்போ ஓட்ட ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி முத ட்ரைனிங் கொடு. ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே இல்ல. இதுல வந்து ஏறுறது ஒரு விதம் இருக்கு. நம்ம குதிரை மேல ஏறுவோம்ல, அந்த மாதிரி தான் இந்த குதிரை மேல ஏறணும். சரி,
ஒரு கை வந்து இதுல பிடிச்சுக்கணும், ம் ரெண்டாவது காலை இதுல வைக்கணும். இது பேர் ஃபுட் ரெஸ்ட், இது ஹேண்டில் பார். சரி இந்த சேடில் பேரும்ல அந்த மாதிரி காலை தூக்கி போட்டு தான் ஏறணும். இறங்கும் போது இதுல காலை வச்சு அதெல்லாம் வந்து அது நமக்கு ஆகாது. நம்ம ரூட் பிரகாரம் நான் போய்க்கிறேன். அப்படி போனீங்க உங்க ரூட்டு படி நம்ம மத்த பைக்ல ஏற மாதிரி ஏறினீங்கன்னா இந்த தொடை இந்த இடத்துல குரக்கலி பிடிச்சி அப்புறம் பேலன்ஸ் தாங்க முடியாம வண்டிக்கு உங்க மேல வண்டி விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். அதனால இப்ப ஃபர்ஸ்ட் ஏறி உட்காந்து இறங்கி பழகிக்கோங்க. போது எத்தனை கும்பிட போடுவீங்க? அவ்வளோ பயம் ஆட்டி பாக்குறேங்க. சரிங்களா? ஒன்று ஃபர்ஸ்ட் இது மேலே அப்படியே நில்லுங்க. இருப்பா அப்படியே நில்லுங்க. என்னோட பாதுகாப்பு வேணும்ல, நீ பாட்டுக்கு ஏறிடுறேன் கீழே வந்து முட்டி உடஞ்சு என்ன பண்ண முடியும்? ஆனா இருந்தாலும் சாஞ்ச மாதிரி இருக்குது. சரியா? இப்போ வந்து அந்த கை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா பின்னாடி சீட்ல தள்ளி உட்காருங்க. அப்ப நம்ம நிமித்தாதீங்க, வந்து தள்ளிக்கலாமா வண்டியை? இப்போதைக்கு நிமித்தாதீங்க, ஃபர்ஸ்ட் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ்னா அப்படியே நெஞ்சு படபடன்னு அடிக்குது. என்னது நெஞ்சு படபடன்னு அடிக்குது? என்ன வண்டி போய் முன்னால பாரு லாரி வருது பாரு. லாரி எடுக்கும் போதே இப்படி லாரி வந்தா நான் என்னடா பண்ணிட்டோம்? படபடன்னு அடிக்குதுடா. இத்தனை பேர் லாரி வருது, நான் ஸ்டார்ட் பண்றது இல்லை. பாத்தீங்களா மக்களே, ஸ்டார்ட் பண்ணுன்றியா? பாத்தீங்களா மக்களே, இத்தனை பேர் லாரி வருது, அப்பா நேரா ஸ்டார்ட் பண்ணுமான்றியா? நீங்களே உங்களுக்கு தெரியுதுங்களா? பாத்தீங்களா? இப்போ நீ வண்டி வெயிட் பண்றதுக்கு காரணமா அதனால தான் வெயிட் பண்ணுவேன். வண்டி ஸ்டார்ட்டே பண்ணல, இப்போ ஏறி உட்காந்துக்கே லாரி பார்த்து பயப்பட்டா என்ன பண்றது? வந்தா நான் என்ன பண்ணிட்டேன் போய். சரி விடுங்க, இந்த ரோட்ல ஆளே இல்லை இன்னைக்கு, என்னன்னா லாரிலாம் வருது. சரி நல்லா இப்போ உட்காந்துக்கிட்டீங்களா? ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. இந்த காலத்துக்கு இந்த கால இந்த பெடல் வைங்க. ஸ்டாண்டெல்லாம் எடுக்க தேவையில்லை, அப்படியே எடுத்து காலை வச்சுக்கோங்க. அப்படி தள்ளி உட்காராதீங்க, சென்டராகவே உட்காருங்க. அவ்வளோதான், எனக்கு காலை 2.5 அடி தான் இருக்குதுப்பா. நல்லா சென்டராக உட்காந்துட்டீங்களா? 2 காலையும் 2 ஃபுட் பேக்லேயும் மேலே தூக்கி வைங்க. அதை அந்த காலில் அதில் வைங்க. ஓகேவா? இதுதான் உங்களோட ரைடிங் பொசிஷன். ஓகே. நீங்கள் வண்டி ஓட்டும் போது காஞ்ச மாதிரி கோணச்சிட்டு மாதிரி இருக்குது. இப்போ சைடு ஸ்டாண்டில் இருக்கனால அப்படி ஃபீல் ஆகுது. இப்போ அப்படியே இப்படி தான் போகணும் நம்ம. ஆமாம். ரைட். ஓகே. இப்போ அப்படியே நில்லுங்க. அப்படியே வா. ஃபுட் பேக்கில் காலை வைங்க. அப்படியே எந்திரிங்க. அட நீ ரேஸில் போகிற மாதிரி எந்திரின்றியா? அது பாத்தீங்களா? பயம் போயிடுச்சியா? பயம் போறதுக்கு தான் இது. பயம் போயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? அந்த ஃபர்ஸ்ட் இந்த பதட்டத்தை போக்கணும். நான் சொல்லி கொடுக்குறேன் கேளு, எப்படி இறங்குறது. அவ்வளவுதான். முடிஞ்சதா? அவ்வளவுதான், முடிஞ்சது. சொல்லி தரேன் பாரு, கேளு. இப்போ ஏறுங்க. சரியா போச்சா? அவ்வளவுதான். இப்படித்தானே? எப்பயுமே உட்காந்த உடனே ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் அப்படி இந்த ரிலாக்ஸ் ஆயிட்டு அந்த படத்திட்ட போனதுக்கு அப்புறம் தான். இப்படி ஒரு வாரத்துக்கு செஞ்சு பழகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டுமா? அப்படியா? சரி ஓகே. இன்னைக்கு வந்து நீங்க வண்டி ஓட்ட வேணாம், வண்டி எப்படி மூவ் பண்றது பண்ணி பாக்குறேனே. ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி ஸ்டார்ட் ஆகுது சரி பண்ணி வண்டி நேரா நிமித்தி பாக்குறேனே. அதை நான் சொல்லி தரேன். இப்போ உட்கார ஏறுறது இறங்குறது ட்ரைனிங் எடுத்தாச்சு. இதுல கம்ஃபர்ட் ஆயிக்கோங்க. இப்ப பாரு, இப்ப அப்படியே நிக்கிறோம் பாத்தியா? அவ்வளவுதான். இப்போ வந்து அந்த பதட்டம் இல்ல. அடடா என்னடா வண்டி இவ்வளவு பெருசா இருக்கு, சாஞ்சு பக்கம் அடிச்சிட்டு இருந்தது, லாரி வேற முன்னால வந்துட்டாங்க. ஓகே, அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க அப்பப்ப ஃப்ரீ டைம்ல ஏறி உட்காந்துட்டு இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆயிரும், கான்ஃபிடென்ட் வந்துடும். இந்த மாதிரி 4 நாள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா போதும், அதை நான் பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வண்டியை வந்து எப்படி ஆன் பண்றது காட்டுப்பா, என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். இருக்கிறது எல்லாமே இருக்குதா? நமக்கு லைட் ஃபர்ஸ்ட் இது வந்து கிளட்ச். சரி ஓகேவா? அந்த பக்கம் பிரேக். என் வண்டியில 2மே பிரேக் இருக்குது. இப்படி முன்னால பிரேக்கோ பின்னால பிரேக்குன்னு அது வேற வண்டி. இது வந்து நம்ம நார்மல் கார் மாதிரி, கியர் வண்டி மாதிரி இது. ஓ, இப்ப வண்டி போயிட்டு இருக்கும்போது கிளட்சை பிடிச்சோம்னா பிரேக் பிடிக்காது இல்ல? அப்படின்னா கிளட்சை பிடிச்சோடனே இன்ஜின் ஃப்ரீ ஆயிரும். அப்ப இன்ஜின் போற ஸ்பீடுக்கு அப்படியே இன்னும் கிளட்சை பிடிச்சிக்கிட்டு கியர் மாத்தணுமா? ஆமா. நீங்க நார்மலா ஹீரோ ஹோண்டா ஓட்டுறோம்ல, ஆஃப் கிளட்சை ஃபுல் கிளட்ச் பிடிக்கணுமா? இது ஆஃப். பிடிச்சிட்டே மாத்திக்கலாம். இது எல்லாமே லைட்டா இருக்கும். சரி ரைட். ஓகேங்களா? நம்ம ஆர்எக்ஸ் ஓட்டணும்ல, ஓட்டுறதெல்லாம் அதே கான்செப்ட் தான். நமக்கு ஃப்ரீ, அதே கான்செப்ட் தான். என்ன இது வெயிட், அது வெயிட் இல்ல, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? இது வந்து வழக்கம் போல பாஸ் லைட், ஹெட் லாம்ப் சுவிட்ச், இது இண்டிகேட்டர், சரி இது ஹார்ன். சரி ஓகேங்களா? அந்த பக்கம் இது இக்னிஷன். ஆர்எக்ஸ்ல எல்லாம் இந்த சுவிட்ச் பாத்துருக்க மாட்டீங்க. சாவி போட்டோன்னே கிக்கர் அடிப்பீங்க. இது என்னன்னா சாவி போட்டு செல்ஃப் ஆன் பண்ணணும். செல்ஃப் ஆன் பண்ணா மோட்டர், பெட்ரோல் மோட்டர் இருக்குல்ல, அது லோட் ஆகி நிற்கும். அப்புறம் நீங்க கிக்கருக்கு மேல செல்ஃப் ஸ்டார்ட்
பட்டன் அழுத்தினா கிரிப்பிங் ஸ்டார்ட் ஆகிக்கும். ஓகே ஓகே அவ்வளவுதான். அவ்வளவுதான். இது வந்து அசார் லேம்ப் 4 இண்டிகேட்டர் ஒட்டு. நமக்கு எஸ்ஆர் லேம்ப் இது லேம்ப்லாம் வேணாம். நமக்கு ஓட்டுறது பகல்ல தான், நைட்ல ஓட்ட மாட்டேன். ஓகே. ஆமா, நைட்டு நமக்கு ஆகாத விஷயம் உனக்கே தெரியுமில்ல, நைட்டுனா சிக்கல் வரும், பகல்ல மட்டும் ஓட்டிக்குவேன். சரி ஓகே. இதுதான் இதுல இருக்கிற இது. சாவி இங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சாவி இவ்வளவு நேரம் எட்டி போடுறது போது எப்படிப்பா இப்படி. சரி, ஓட்டுறதுக்கு முன்னதான சாவி போடுறோம், ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் சாவி தொடுறதில்ல. சரியா? ரைட்டு. ஓகே. இப்போ வந்து வண்டி வந்து நீங்க உங்க ஆசைக்கு ஆன் பண்ணி பார்க்கணும். நீங்களே வண்டி வந்து சாச்சிட்டே இருந்த போது அது ஒரு மாதிரியா இருக்குது. சரி, அப்ப நிமித்துங்க. நிமித்தணும் நானு. ஒண்ணுமே இல்லை, அப்படியே லைட்டா வச்சுங்க. அப்படி ஏன்டா டே, எனக்கு வந்து போல வெயிட்டை கொடுத்துட்டு இருங்க. எப்பயுமே இங்க பாருங்க, இப்படி சாய்க்கும் போது இன்கேஸ் வந்து ரோடு ஸ்லோப்பா இருந்தது அப்படின்னா வண்டி தன்னப்பால முன்னாடி போய்க்கும். அதனால எப்பவுமே இந்த ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சுக்கோங்க, லைட்டா அப்படி அழுத்தி பிடிச்சுக்கோங்க. அதே மாதிரி ரியர் பிரேக் உங்களுக்கு வேணும். நான் என்ன பண்றேன்னா, எனக்கு வந்து இப்ப செருப்பு வேண்டாம். சரியா? எது பிரேக்கு? இதுதான் பிரேக்கு. இது என்ன இப்படி இருக்குது? இப்படி அது வந்து இல்லையா கிரிப்புக்காக நீ செப்பல் போட்டதுனால உங்களுக்கு அது தெரியுது. சரி, ரைட், ஓகே. இப்போ சிலருக்குலாம் ஸ்லிப் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி ஸ்லிப் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அப்படி இது. சரி, ஓகேவா? இப்போ அப்படியே திருப்பி மெதுவாக இப்படி சாய்ங்க, திருப்பி ஸ்டாண்டு இறக்கும் போது கட்டவரல் பார்த்துக்கணும். ஓகேவா? எப்பயும் இந்த வண்டியில் வந்து கீழேண்டா எப்படா இந்த வண்டி இப்படி ஓட்டுற, இவ்வளோ வெயிட்டை சாச்சியும் நிமித்தியும் தள்ளியும் எப்படி ஓட்டுற? அது ஏன்டா இப்படி? நான் சொல்றது கேளுங்க. இவ்வளவு சிரமப்படக்கூடாதுன்னு தான் உனக்கு காரு வாங்கி கொடுத்துருக்குறேன். நீ இத்த பெரிய வண்டி இந்த ஆணையை வாங்கிட்டு வந்துட்டு சிரமப்பட்டுட்டு அங்க வலிக்குதுப்பா இங்க வலிக்குது, இதனால தான் நீ வலிக்குதுன்னு சொல்லி இல்ல அப்படி இல்ல. பின்ன ஏன் வலிக்குதுன்ற? நான் இப்ப 2 டைம் நிம்மதியா இருந்தேனுக்கே எனக்கு மூச்சு. அட உங்களுக்கு இன்னது பழக்கம் ஆகல. இப்ப ஃபர்ஸ்ட் ஏறதுக்கு பயப்பட்டீங்களா? அது இப்ப ஏறது பிரச்சனை இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். அது வந்து சும்மா உள்ள நமக்குள்ள இருக்கிற ஒரு பயம், அவ்வளவு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் உட்காரும் போது இந்த காலம் நல்ல கிரவுண்ட்ல உட்கார்ற மாதிரி இப்படி உட்காந்துங்களா? இப்ப உட்காரும் போது உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கா? இந்த காலத்தை ஸ்டாண்டா நினைச்சு தூக்கணும். சரியா? இப்ப இந்த காலை இப்படி ஊனும், இப்படி ஊனி தள்ளும் போது இந்த தொட வழி அப்படியே தூக்கணும். அதை அந்த காலை அது பெடல் அழுத்தணும், பெடல் அழுத்தணும். அப்ப கை இப்படி போகணும். பாருங்க, இப்ப பாருங்க. 3 ஒரே டைம்ல செய்யுங்க, அவ்வளவுதான். இப்ப மொத்தம் ஈஸியா போச்சு எனக்கு. இப்போ வந்து அந்த பக்கம் சாச்சிடக்கூடாது. அந்த பக்கம் சாச்சா கீழே விழுந்துரும். இந்த பக்கம் தான் ஸ்டாண்ட் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப இது இப்ப நம்ம கால் இந்த பக்கம் சாச்சிக்கிறது. இப்படி இந்த ரோடே டேப்பரா இருக்குது, அதனால உங்களுக்கு கொஞ்சம் தள்ளுறதுக்கு சிரமமா இருக்குன்னு வைங்களேன். என்னப்பா நான் பாருப்பா சும்மாவே தள்ளிட்டு போறேன் பாருப்பா, காலையே தள்ளுறேன். புரியுதா? இப்போ புரியுதா? ஸ்டேரிங் மட்டும் நேரா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா இது திடீர்னு பேலன்ஸ் வந்து மாறுச்சுன்னா நமக்கு. இப்போ இந்த வண்டி கீழே ஸ்டாண்டு கீழே இறக்குறீங்க அப்படின்னா கால் வந்து ஆமா, ஏன்னா காலில் அப்படி வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டோம்னா கால் அந்த பதட்டமே இருக்கக்கூடாது. இந்த வண்டி ஓட்டும் போது பின்னால வச்சு காலை வச்சுக்கணும். சரியா? இப்போ கரெக்டா இருக்குதா? எல்லாம் கரெக்டா இருக்குது. மெயின் வந்து அந்த பதட்டத்தை மட்டும் போய்க்கோங்க. கொஞ்சம் பதட்டம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போதான் இப்போ ரெடி ஆயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு ஆளுக்கு வண்டி இப்போ வந்து சாய்க்கிறோம் பாருங்க. சாய்க்கும் போது கீழே பார்த்துட்டு ரிலாக்ஸ்டா விடுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயினும் பண்ணக்கூடாது. ஏன்னா இது பிடிச்சிக்கும். மெயின் வந்து அதுதான். இப்போ வண்டியே நம்ம சாய்க்கும் போது கீழே உழுவுற மாதிரி போச்சு அப்படின்னா தாராளமா வண்டி கீழே விட்டுருங்க. ஐயோ அப்படி இழுத்து பிடிக்கூடாது. வண்டி போடக்கூடாதுடா. வண்டி போட்டோம்னா வண்டி என்ன கணக்காகுது. இல்ல இப்ப நின்றுட்டு இருக்கா? இப்ப பாருங்க, மொத்தத்துக்கு இப்போதைக்கு ஸ்டடி ஆயிட்டுனான்னு அவ்வளவுதான். இப்படி ஒரு கிழிச்சு நின்னுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரே இதுல அவ்வளவுதான். ஒரு 4 தடவை 5 தடவை இப்படி பண்ணி பழகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இந்த ஸ்டாண்ட் எடுக்கணும். அவ்வளவுதான். எடுத்தாச்சா? ரைட்டு. இப்போ அப்படியே கொஞ்சம் நான் தள்ளி பார்க்குறேன். தள்ளுங்க. கொஞ்சம் தளவு தள்ளி பார்க்குறேன். நான் காலையிலே தள்ளி பார்க்குறேன். ஓட்டுறது 2வது விஷயம். ஆமா. அப்போ பிரேக் பிடிச்சி பிரேக் எப்படி கப்புன்னு உட்காருதா அந்த அளவுக்கு பவர் பிரேக்கும். நான் ஸ்டாண்ட் போடுறேன் பாருங்க. அவ்வளோதான். இப்போ ரிலாக்ஸ்டாக விடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து அந்த ஒரு கிழிச்சு இப்படி உட்காந்துக்கோங்க. இப்போ இது ஒன் சைடு கால் தூக்கி வச்சு இப்படி உட்காந்தாச்சு. ஒரு கிழிச்சு உட்காந்துட்டீங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸ்டாண்ட் போடவும் தெரியும், ஸ்டாண்ட் எடுக்கவும் தெரியும், வண்டி தள்ளம் தெரியும், வண்டி ஏறம் தெரியும். அவ்வளோதான். இப்போ வந்து இப்போ உங்களுக்கு ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் இப்படி வந்ததுமே இல்லை, ஏன்னா வந்து கீழே மண் புதஞ்சிருக்குதான்னு பார்த்துக்கணும். எல்லாம் உட்காந்தாச்சு, போட்டாச்சு, கால் ஃப்ரீ பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டுனா எல்லாம் ஓகே.
அந்த பிரேக் மட்டும் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. எது அந்த ஃப்ரண்ட் பிரேக் ஏறும் போது பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு நகராது. இப்போ ரிவர்ஸ் போடுறேன் வண்டியை, சரியா? ஹேண்டில் பார் எப்பவுமே நேராக தான் இருக்கணும், வளைச்ச மாதிரி திருப்பவே கூடாது. ஆமா, அது ஒரு பக்கம் போயிருமில்ல. ஆமா, இப்போ இப்படி பண்ணிட்டேன், சரியா? அடுத்தது என்ன பண்ணணும்? வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது ஓட்டுறதுல அப்புறம் ஓட்டுறலாம் அப்புறம். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏறுறது இறங்குறது வண்டி இல்லைங்க என்னென்ன சொல்லி கொடுத்துருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஏறுறது இறங்குறது, கை விட்டு நிற்கிறேன். ஓகே, ஓகேவா? ஏறுறது இறங்குறது, அதுக்கப்புறமேலு எப்படி வந்து வண்டியை பேலன்ஸ் பண்ணணும், அப்புறம் எப்படி வண்டி தள்ளணும், தள்ளினா எப்படி உங்களுக்கு வெயிட் ஃபீல் ஆகுதுன்றது நீங்கள் 3 பாயிண்ட் பார்த்துக்கிட்டீங்க. ஓகேவா? 4வது ஒன்று வண்டியில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது, எது எது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. 4வது. 5வது வந்து இன்னைக்கு வண்டியை வந்து இப்படி தள்ளிட்டே போகணும். அதாவது நீங்க வண்டியில உட்காந்து தள்ளுறது இல்ல, இறங்கி வண்டி தள்ளிட்டு போறது, அதுதான் மெயின். அது வந்து நம்ம கடைசியா சொல்லி தர்றேன். இப்போ வந்து உங்களுக்கு ஆசைக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. வேணா வண்டி ஸ்டார்ட் பண்ணாவே ஒரு சந்தோஷம் வரும், வண்டி ஓட்டுற மாதிரி. அப்ப என்ன கிடைக்கும், நமக்கு இன்னொரு கான்ஃபிடன்ஸ் வரும், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு. இப்போ ஸ்டாண்ட் எடுத்துறேன், சரியா? ஓகே, உங்களுக்கு வெயிட் எல்லாம் கரெக்டா ஃபீல் ஆகுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்து இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நம்ம வழக்கம் போல சாவி போடுற மாதிரி சாவி போடுங்க. ஓகேவா? உள்ள வந்துருச்சுப்பா, ஹெட்லாம்ப் காட்டுதுப்பா. இதெல்லாம் வந்து நியூட்ரல், நீங்க எத்தனாவது கியர்ல இருக்கீங்க எல்லாமே இதுல தெரிஞ்சிடும். சரி, இது வந்து ஆயில், இது வந்து ஏபிஎஸ். ஓகேங்களா? இது எல்லாமே ஆஃப் ஆயிரும், உங்களுக்கு இந்த லைட் மட்டும் தான் எரியும். சரி, ஓகேங்களா? இப்போ வந்து அந்த சுவிட்ச் கீழே போடுங்க. இதவா? இப்படி போட்டோன்னே ஒரு மோட்டர் ஓடுதா, பம்பு. அந்த பம்ப் வந்து ஃபியூல் எடுத்து நிக்குது, இப்போ ரெடியா. நீங்க பட்டன் அழுத்தனே ஸ்பார்க் பிளக் கரண்ட் போய் வண்டி உடனே ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வந்து கிளட்ச் பிடிச்சிக்கணும், கீழே இருக்கிற செல்ஃப் சுவிட்ச் ஒவ்வொரு டைம் இப்படி அழுத்தினீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆயில் இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி சுவிட்ச் கொஞ்சம் பிரஸ் பண்ணி பிடிக்கிறோம், ஜெனரேட்டர்லாம் இந்த இன்ஜின் போடுறீங்களா அதே மாதிரி தான். நமக்கு கை வந்த அவசியமாச்சு, அதேதான். அவ்வளோதான், விட்டுருங்க. ரொம்ப நேரம் அழுத்தியும் பிடிக்க தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அது ஸ்டார்டிங் தாங்க, ரொம்ப நேரம் தான் அவ்வளோதான் போயிடும். இது செல்ஃப் மோட்டர் போயிடும், அமுத்தி பிடிச்சோம்னா. இப்போ எப்படி சவுண்ட் எப்படி இருக்குது? இப்போ தான் ஓட ஆரம்பிக்குது, பெட்ரோல் போயிட்டு இருக்குது. பெட்ரோல் போயிட்டு இருக்குதா? எப்படி த்ராட்டில் கொடுக்குறாரு பார்த்தீங்களா கைஸ்? ஓகேவா? அது மூஞ்சில சிரிப்பை பாருங்க, மூஞ்சில சிரிப்பை பாருங்க. நானும் வண்டி ஓட்டுறேன்ப்பா, நீங்களே வீலிங் பண்ணுவீங்க, நான் வீலிங் பண்ண முடியாதா? வீலிங் எல்லாம் நமக்கு வேணாம், அதுக்கெல்லாம் இன்னும் கத்துக்கணும், நிறையா கத்துக்கலாம். ஆனா வீலிங் பண்ண மாட்டேன். சரி, இப்போ என்ன செய்வோம்னா, இப்போ வந்து ஸ்டாண்ட் எடுத்துட்டுனா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கியர் போடுறோம், போட்டு இந்த இதை தான் போடுறோம். ஃபர்ஸ்ட் வண்டி ஆஃப் பண்ணி கத்துக்கோங்க. வண்டி ஆஃப் பண்றதுனா உங்க பழைய இதே மாதிரி இந்த சாவில ஆஃப் பண்ணக்கூடாது, இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதை அழுத்துங்க, அவ்வளோதான். இப்போ வண்டி ஆஃப். இப்போ இன்கேஸ் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க தெரியாதனமா கீழே விழுந்துருச்ச உடனே சாவி ஆஃப் பண்ணாமல் இந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிடணும். கில் சுவிட்ச் அது பேர். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபியூல் சிஸ்டம் எல்லா சிஸ்டமும் ஆஃப் ஆயிடும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறமேல நீங்கள் சாவி ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. சாவி போட்டிங்களா? முள்ளு போயிட்டு வந்துருச்சா? ஓகே, இப்போ அந்த சுவிட்ச் போடுங்க. இது ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். ஆமாம், இது வந்து அந்த பிரைம் மாதிரி அதான் எல்லாமே ஆன்ல கரெக்ட்ல வந்து நிக்குது. இப்போ செல்ஃபு கிளட்ச் பிடிச்சி அவ்வளோதான். ஓகேவா? இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சா? தெரியுது. ஓகே, இப்போ திருப்பி ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஆனு ஆஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வண்டியை பொறுத்த வரையும் கார் மாதிரி ஃபர்ஸ்ட் கியர் போட்டோன்னே எக்ஸலேட்டரே கொடுக்க தேவையில்லை, கிளட்சை ரிலீஸ் பண்ணிங்கனாவே ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அதுவே போகும். ஏன்னா இது ஹெவியான இன்ஜின்றனால உங்களுக்கு வந்து ரைடருக்கு இதாக இருக்கக்கூடாதுன்றது அவங்க கொடுத்துருக்கான். இப்போ நம்ம எக்ஸலேட்டரே கொடுக்காம வெறும் கிளட்சில் மூவ் பண்ணி பழக போகிறோம். ஓகேவா? இந்த வண்டியை பொறுத்த வரையும் நிறைய பேர் சைடு ஸ்டாண்ட் எடுத்து விட்டுட்டு அப்படியே மறந்தாப்புலேயே போவாங்க. இந்த வண்டியில் அப்படி கிடையாது. சைடு ஸ்டாண்ட் இருந்ததுன்னா கியரை போட்ட உடனே வண்டி ஆஃப் ஆயிரும். அது ஒரு சேஃப்டி. சைடு ஸ்டாண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஆமா, கொடுத்துருது சேஃப்டி. உங்க வந்து சைடு ஸ்டாண்டு இப்போ எடுக்காம திடீர்னு ஏதோ ஒரு நினப்பில் எடுத்துட்டு போனீங்கன்னா கீழே விழுந்துருவீங்களே, ரைடர் சேஃப்டிக்காக அந்த ஃபீச்சர் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் கியர்லயே வந்து பிரேக் பிடிச்சிக்கலாம்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே பிரச்சனை இல்லை.
கால் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம், கை பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். கை பிரேக் வந்து ஒரு 60% ஹெவி, இது கொஞ்சம் 40% அந்த மாதிரி இருக்கும். சரி, இன்னைக்கு ஒரு 10 அடி மட்டும் மூவ் பண்ணிடுவோம். இன்னைக்கு ஒரு இந்த 5 தென்னை மரம் மூவ் பண்ணுவோம். சரியா? அது பயம் போகணும்ல. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே ஓகே. இதெல்லாம் இதில் கரெக்டாக இருக்கிறாரியா. போடுங்க. ஓகே. இப்போ வந்து வண்டி ஓடுது. கிளச்சை பிடிங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. கிளச் விடக்கூடாது. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. ஓகே. இப்போ என்னாச்சு? கிளச் விட்றாதீங்க. ஃபஸ்ட்டு கீர் வந்துருச்சா? 1. இப்போ வந்து நீங்கள் எக்ஸலேட்டரே கொடுக்க தேவையில்லை. சும்மா கிளச்சை மெல்ல விடுங்க. கிளச்சை பிடிச்சிக்கோங்க. கிளச்சை க்ளோஸ் பண்ணுங்க. கிளச்சை பிடிங்க. கிளச்சை பிடிங்க. ஓகே. இன்னும் கிளச்சை பிடிச்சி ஸ்லோவாக போங்க. ஸ்லோவாக போ. கிளச்சை பிடிச்சி இது வேற வேகமாக போறாரு. அப்படியே ஸ்லோ பண்ணுங்க. அவர் பாட்டு கிளச் விடாதான் போயிட்டே இருக்கிறாரு. வண்டி இப்போதான் ஃபஸ்ட்டு கீர் போட்டு சொல்லியிருக்காரு சொன்னேன். அதுக்குள்ளே கிளச்சின்லேயே போயிட்டு இருக்காரு. இனி எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரில. அதுக்குள்ளே அவர் போயிட்டு போயிட்டுருக்காரு. கீழே விழுவ மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். பிரேக் போட்டு நிறுத்திட்டாரு. சூப்பரு. வேற மாதிரி கேஷ் இல்லைங்க. வரேன். வண்டி ஆஃப் பண்ணுங்க. பாடுறா. ஓஹோ, டான்ஸ் பாடுங்க. பாருங்க வண்டி ஓட்டிட்டு. ஓகேவா? வேற மாதிரி கரெக்டா நிறுத்தி ஸ்டாண்ட் போட்டு கரெக்டா இறங்கிட்டனா வேற மாதிரி. ஓகே, வாழ்த்துக்கள். ஆஃப் பண்ணிரலாமா? ஓகேவா? நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு ஒரே இதுல டேக்ல எடுப்பீங்க அப்படின்ட்டு. சரியா? எனக்கு மக்களே, எனக்கு சப்போர்ட் கொடுங்க. எங்க மகனோட நானும் சேர்ந்து மோட்டோ பிளாக்ல நானும் சக்சஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே கேஷ். ஆனால் நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல கேஷ். அந்த இடத்துல கிளச்சு லைட்டாக விடுங்க அப்படின்னும் போது விட்டுட்டாரு. ஸோ எப்படியும் மேனேஜ் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டாரு. இருந்தாலும் கை கொடுங்க. எனக்கே வந்து மூச்சு எனக்கு வாங்குது. இவர் ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் எப்படின்னு சொல்லி கொடுத்தீங்களா? நம்ம ட்ரைனிங் அதே பெரிய விஷயம். ஆனா இருந்தாலும் உனக்கு சைக்கிள்ல ரொம்ப நாள் சொல்லி கொடுத்தோம் பாத்தியா? சைக்கிள்ல முள்ளுக்குள்ளாரே விடுற அளவுக்கு சொல்லி கொடுத்தோம் பாத்தீங்களா? ஸோ அப்பா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த குரங்கு படல் போட்ட எல்லாம் என்னென்னமோ எனக்கு என் கூட பின்னாடி எல்லாம் ஓடியாருவாரு. ஆனால் நிறைய இருக்கு. ஓட்டிட்டு வருவாங்க. டே ஓடுறாம்ப விட்டுட்டு உட்காந்து ரோட்ல போய் விடுவான். பிடிச்சிட்டு இருக்காருன்ற நம்பிக்கையில போட்டு பெடல் பண்ணிட்டு வேகமா போவேன். திரும்பி பார்த்தா ஆளை காணும். அப்படியே எங்கிட்ட கொண்டு போய் முள்ளுக்காட்டுக்குள்ள விட்டுருவோம் கைஸ். அப்படியெல்லாம் தான் பற்றி கஷ்டப்பட்டு இப்போ வந்து நம்ம ஒயிட் ஹார்ஸ் ஓட்டுற லெவலுக்கு வந்து வந்திருக்கோம். எல்லாமே அப்பா பட்ட கஷ்டம் தான். ஸோ அதுக்காக நம்ம பசங்க என்ன முடியுமோ அப்பாக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். இன்னைக்கு வேற லெவலில் ஹாப்பி தானே? சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன ரொம்ப நாள பயமா இருந்தது, வண்டி துடைக்கிறது சிரமம், துடைக்க போட்டுட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு வண்டி எடுக்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். சப்போர்ட்டு மக்கள் நிறைய எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா சப்போர்ட்ல நான் வந்து வளர்ச்சி காரணம் வந்து மக்கள் சப்போர்ட் தான். நம்ம ஏபிகே பிளாஸ்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4.5 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. ஃபுல் சப்போர்ட்னால அந்த வந்து தமிழ் மருத்துவத்தை அருமையாக பண்ணிட்டு இருக்கிறேன். நீ மோட்டோ பிளாக்ஸ்குள்ளார தன் மகனோட சப்போர்ட் பண்ணணுன்றதான் என்னுடைய ஆசை. தன் மகனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாளை சந்திக்கலாம். கண்டிப்பா கேஸ். ஏன்னா இன்னைக்கு இந்த செஷன் வந்து போதும். இன்னைக்கு ஹாப்பி தானே? எல்லாமே கத்துக்கிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க. ஏன்னா வந்து எனக்கு ஒரு 11:30க்கு மேல வந்து நிறைய இறைவனுடைய இது நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு இவ்வளவு போதும். டெய்லி கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம மோட்டோ பிளாக்ஸை நம்ம வந்து வளர்ச்சி பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பக்குனுச்சு. அவர் கிளட்சை விட்டோன்னே இல்லைங்க, அவர் என்ன சொல்றாருன்றத நான் இப்போ உண்மையை சொல்றேன் பாருங்க. ஏன்னா இது உண்மையை சொல்றது நல்லது. அப்பா கிட்ட இந்த வண்டியை கொடுத்துட்டுமே 7.5 லட்ச ரூபா வண்டியை இந்த ஆளுக்கு ஓட்ட தெரியாது, நான் இவனுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து எங்கன்னா போட்டு உடச்சிட்டானா லைஃப்ல நம்மளால வண்டி வாங்க முடியாது, வாங்கியும் கொடுக்க மாட்டாருன்ற ஒரே இதுல அவனுக்கு இந்த ஹார்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கு. எனக்கு ஒரு உங்களுடைய சப்போர்ட்ல வண்டியை நான் வந்து கண்டிப்பா நல்லா ஓட்டுவேங்க. வண்டி அவனுக்கு டேமேஜ் எல்லாம் பண்ணி கொடுப்பேன். எனக்கு லாரி முன்னால வந்ததுனால தான் எனக்கு பயம். இருந்தாலும் இந்த லாரி போனதுனால அதெல்லாம் மறந்துட்டு இப்போ நான் வண்டி எடுத்துட்டேன். ஆனா எதுனா முன்னால வருதுன்னா எனக்கு கொஞ்சம் பயம் தாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பயத்தை போக்குறதுக்கு தான்
தன் இன்னைக்கு மாங்கட்டை வந்து நான் training. சப்போர்ட்டிங் பண்ணிக்கிறேன் சரிங்களா கண்டிப்பா guys, இன்னைக்கு சிறப்பா வந்து பண்ணி முடிச்சிட்டோம். திருப்பி அடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து வெறும் கிளச்சின்ல மட்டும் இவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்காரு. இதவே இன்னும் 2 நாள் 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா வெயிட் பேலன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறமேல கார்னர் போடுறது, யூட்டன் போடுறது, 8 போடுறது, ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் எல்லாமே நம்ம 1 by 1 நம்ம வந்து ஒரு சீரியஸ் மாதிரியே பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஓகே அப்ப இப்போ வந்து ஸ்கூட்டர்ல 8 போட்டுக்கிறேன். 8 போட்டு தான் பாத்தீங்கன்னா 1987 நான் வந்து லைசென்ஸ் வாங்கியிருக்கிறேன். 1987 ஸ்கூட்டர்ல வந்து 8 போட்டேன். ஆனால் எனக்கு வந்து வண்டியை ஓட்ட தெரியாது. இருந்தாலும் ஸ்கூட்டர் கடன் வாங்கிட்டு போய் 8 போட்டேங்க. ஏன்னா கீர் வண்டி ஓட்டணுன்ட்டு. ஆனால் இது வரைக்கும் நான் கீர் வண்டியை வாங்கினதில்லை. என் மகன் தான் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்க. ஸ்கூட்டர் வந்து ஓசில் வாங்கிட்டு வந்து ஓட்டி 8 போட்டு காட்டிட்டேன். இன்னும் கீர் வண்டி வாங்கலைங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன வண்டி பைக்கு வாங்குறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு 2025 வந்து லைசென்ஸ் எக்ஸ்பீரியன் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் வண்டியை வாங்கிட்டு ரினியூவல் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? வண்டியை ஓட்டி பழகிட்டேன். இதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். சரிங்களா? ஓகே. பரவாயில்ல. ஏன்னா நீ சொன்ன மாதிரி நல்ல மாதிரி வண்டி எடுத்தேன். வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் ஓட்டிட்டேன். எனக்கு எப்பவுமே நீ வந்து சப்போர்ட்டா இருக்கணும். சரியா? ஓகேவா? ஓகேவா? ஓகே ஓகே. ஒயிட்டர்ஸ்க்கு ஐஸ் வச்சு தள்ளிட்டு போலாம்னு பாக்குறேன். பிரச்சனை இல்லை. அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் இது மாதிரி ஏன்னா வண்டி கீழே போடாம அருமையா ஓட்டிட்டு வந்து வண்டி நிறுத்தி எடுத்திருக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும்ல. கண்டிப்பா. சும்மா உடனே வண்டி எடுத்துட முடியுமா? முடியாது. அடுத்தவங்க யாருன்னா ஏன் ஒயிட்டர்ஸ் மனசு வச்சானாதான் உங்களால ஓட்ட முடியும். யாருன்னா கொடுத்துருவாங்களா? கண்டிப்பா இல்ல. அதே மாதிரி இந்த வண்டி நம்பி ஏறின என்ன பாதுகாத்துச்சா? மெயினான விஷயம் என்ன பாதுகாச்சா? கீழே விழுந்திருந்தா என்ன வருது? அதனால இதுக்கு நன்றி சொல்லணும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். ஓகே சரி. ஓகே எஸ், நம்ம திருப்பி நாம அப்புறம் பார்ப்போம். பை பை. இன்னைக்கு ஒயிட்டர்ஸ் வேற லெவல்ல எங்க அப்பாவோட அட்டாச் ஆயிட்டோம். இனி பாருங்க ஓட்டி பழகிட்டு எடுத்துட்டு ரவுண்டு தான் எங்க ஊருக்குள்ள எங்க டேடி. ஸோ எஸ், நம்ம திருப்பி அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிடுங்க. ஹெல்மெட் ஒன்று வாங்கிக்கிறேங்க. ஏன்னா வந்து எங்கிட்ட ஹெல்மெட் இல்லைங்க. நம்ம ஹெல்மெட் இருக்குது, ஆஃப் ஹெல்மெட் தான் இருக்குதுங்க. இது வந்து அவன் பெருசு வச்சிருக்கான். நானும் ஒரு பெரிய ஹெல்மெட் ஒன்று வாங்கிக்கிறேங்க. சரிங்களா? எடுத்து முடிச்சிடலாமா? சரி, பாய் பாய். பாய் பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல் சப்போர்ட்டுங்க நமக்கு. ஓகே. சப்ஸ்கிரைபர் அனைவரும் சப்ஸ்கிரைபரும் எனக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா கைஸ். திருப்பி பாப்போம் வேற நாள் வேற வீடியோல. சோ until then லைக் கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஃபுல்லா லைக் கொடுங்க. சரிங்களா? ஓகே. பை கைஸ்.